என் தங்கப்பிள்ளையே, காலையிலிருந்தே உன்னோடு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அம்மா அப்படி என்ன விஷயத்தை சொல்லிவிடப் போகின்றாள்? என்ன உண்மை நம் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்றது? எந்த விஷயம் தெரியாமல் நாம் இத்தனை நாட்களும் இருந்திருக்கின்றோம் என்று என் பிள்ளை சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம். நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு ஒன்று பிறந்துவிடும். இது தெரியாமல்தான் நாம் இத்தனை நாட்களும் இருந்து கொண்டிருந்தோமா என்கின்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். வாழ்க்கை என்றால் போராட்டங்கள் அதிகமாக இருக்கத்தானே செய்யும். என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பல கஷ்டங்களை தாண்டி இன்று இந்த வராகி முன் நிற்கும் பொழுது உன் மனதிற்குள் ஒரு தெளிவு பெற்றுவிட்ட உணர்வோடு என் முன்னால் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த தெளிவு இந்த நேரம் சரியாக இருப்பதனால் அதை அப்படியே கைப்பற்றி நீ வந்துவிட வேண்டும். மீண்டும் ஒரு முறை வாழ்க்கையில் நீ துவண்டு விழுந்து விடக்கூடாது என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை வாழ்க்கையில் அதிகமாக பேசியவர்கள் எல்லாமே இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை தட்டி கழிக்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான வாய்ப்பினை நீ கொடுத்து விடாதே. என் குழந்தையே, உன்னை சுற்றி ஒரு கூட்டம் எங்கே உன்னை கீழே தள்ளிவிடலாம், எப்பொழுது நீ கீழே விழுவாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த முன்னேற்றத்தை பயன்படுத்தி கொண்டு நீ உன் வாழ்க்கையில் மேலேறி வந்துவிட வேண்டும். இப்பொழுது நீ ஒரு நொடி தாமதித்தால் அவர்கள் உன்னை நிச்சயமாக குழி தோண்டி புதைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா சொல்லும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாய்? தாயே, இதையெல்லாம் நீ வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருக்கின்றாயா? என்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களை நீ அழித்து விடலாமே என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, உன் தாயானவள் இவர்களை எல்லாம் அழிப்பதற்கு எத்தனை நேரம் ஆகிவிடப் போகின்றது. ஆனால் உண்மையில் ஒரு தெய்வத்தினுடைய நோக்கம் ஒரு குழந்தையை அழிப்பது கிடையாது, அவர்களை வாழ வைப்பது. தவறு செய்தால் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவது. அதையும் தாண்டி அவர்கள் எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தும் திருந்தி நல்வழிக்கு வரவில்லை என்றால் அதற்கு மேல் அவர்கள் வாழ்க்கைக்கான அனைத்தையும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அம்மா விட்டு விட்டு விலகிச் சென்று விடுவேன். இதுதானே எல்லோருக்கும் நிதர்சனம். ஒன்று, தன் மனசாட்சியின் பேச்சை கேட்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்தவர்களின் சொல் பேச்சை கேட்க வேண்டும். இல்லை என்றால் தெய்வத்தின் பேச்சையாவது கேட்க வேண்டும். இது எதற்குமே அவர்கள் மடியவில்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, இப்படி இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாமே உன்னை சுற்றி கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்களால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தார்களோ, யாரெல்லாம் உனக்கு மனவேதனையை பரிசாக கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று உன்னை பற்றி இந்த நொடி சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே இவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகின்றதே, இவர்கள் மனநிலையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் தெரிகின்றதே. ஒருவேளை முன்னேறி விடுவார்களோ? அது நமக்கு நல்லதில்லையே, இதை நாம் இப்படியே விட்டுவிடக் கூடாதே என்றல்லவா அந்த மனம் அங்கே நினைக்கின்றது. என் குழந்தையே, உன் தாயானவள் நான் செய்கின்ற விஷயம் என்னவாக இருக்கும் தெரியுமா? இந்த தாயானவள் அவர்களுக்கு நல்ல புத்தியினை புகட்ட விரும்புகின்றேன். அதையும்
ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் அவர்கள் இல்லை என்றால், அதை பெற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை என்றால், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இனி ஒரு நாளும் அவர்களால் இதிலிருந்து மீண்டு வர முடியாதபடி இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும். இதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. என் பிள்ளை, நீ இப்பொழுது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன். நீ ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதில் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் எடுத்து எறிந்துவிட்டு, இன்று நமக்கான நாளை உருவாக்கி கொண்டு நாம் நல்லபடியாக பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும். யாரை பற்றிய சிந்தனையும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடாது. அவனவன் செய்கின்ற வினைக்கு பலனை அவன் அனுபவிப்பான். நல்லதோ கெட்டதோ அது அவர்களையே சேரும் என்பதனை புரிந்து கொண்டு, என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உனக்கு நான் எதை தர நினைக்கின்றேனோ அதை நீ சரியாக பெற்று கொண்டால் போதும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்வதனால் அது உனக்கு சலிப்பாக தோன்றலாம். நம்மால் முடிகின்ற காரியத்தை அம்மா பேசாமல் நம்மால் முடியாத காரியத்தை பேசுகின்றாளே என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னால் முடியுமா முடியாதா என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னால் இது முடியும் என்று எனக்கு தெரியும். உன் தாயானவள் இந்த வராகிக்கு புரியுமல்லவா? அதனால் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை நீ அடையப் போவது உறுதி. இந்த முன்னேற்றத்தை நோக்கி நீ இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாமல் இருந்து விட்டால் போதும். என் குழந்தையே, எத்தனை முறைதான் இந்த வாழ்க்கையில் நீயும் துவண்டு விழ காரணமாக இருந்தவர்களை மன்னித்து விடுவாய். பல முறை விட்டிருக்கலாம். ஆனால் இந்த முறை நீ விட்டு விடுவாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கைக்கு யாருமே பதில் கொடுக்க முடியாது. மற்றவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று கூட சிந்திக்காமல் தரும் பொழுது, என் பிள்ளை, நீ அதை மனதார ஏற்றுக்கொள்ளாதே. என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயலிலும் நீ அடியெடுத்து வைக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நீ முன் வைத்த காலை பின் வைக்காதே. சிறு சிறு சறுக்கல்கள், சிறு சிறு தடங்கல்கள், சிறு சிறு மனவேதனைகள் வாழ்க்கையில் வருவது சகஜம்தானே. அதை எல்லாவற்றையும் நீ கடந்துதான் ஆக வேண்டும். அதையெல்லாம் கடந்து வருகின்ற மனப்பக்குவம் உனக்குள் நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது எல்லாம் கடந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும். என் குழந்தை, நீயும் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நல்லதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைய தொடங்குவாய். வெற்றி என்பது உனக்கு உறுதியானதாக உன் அம்மா நான் உனக்கு தர காத்து கொண்டிருக்கும் பொழுது அதை பெறுவதற்குரிய மனநிலையில் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நடப்பதைக் கண்டு பதறிவிடாதே, பயந்து விடாதே. தெய்வத்தின் துணை உனக்கு இருக்கின்றது. கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதை தெய்வம் பார்த்து கொண்டிருப்பதாக நினைக்காதே. அந்த கஷ்டத்தை உன்னோடு சேர்ந்து அவர்களும் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் தாங்கிக் கொள்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும் பொழுது அப்பொழுதும் உன்னோடு தெய்வம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும் என்பதனை உணர்ந்தால் போதும். என்றுமே என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமான உறுதியான சந்தோஷத்தை உன் வராகி நான் கொடுக்கின்றேன். இன்றாவது இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொண்டு தேவையற்ற மனிதர்களினுடைய பார்வையில் இருந்து நீ விலகி நின்று உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இரு. என்றுமே உன் வாழ்க்கையில் இந்த வராகி மட்டுமே நிரந்தரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
இது ஒன்றே உன்னை வழிநடத்தக்கூடிய மிக பெரிய பாதையாக அமைந்துவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.